வணக்கம். இந்த பதிவில் ஜூன் மாதம் ராசி பலன் மேசம். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக கண்டிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு அமையும். 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க. அதே போல் 7.5 சனியினுடைய தாக்கம் இந்த மாதத்தில் தெரிய வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனியில் முதல் விரய சனியாக வருவார். விரய சனியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் ஆகியவர் உங்களுடைய உடல் ரீதியில் பாதிப்பை தருவார். வருமான ரீதியில் பெரிய கஷ்டத்தை தரமாட்டார். வருமானம் தாராளமாக வரும். முதல்ல இந்த விரய சனியில் உங்களுடைய உடல் பாதிப்பை தருவார். அதனால் சரியாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்தை அவர் பார்வை செய்வார். அதனால் வேலை ரீதியிலையும் பிரச்சனைகளை கஷ்டங்களை தருவார். ஆனால் தனப்புழக்கத்தை ஏதாவது ஒரு வகையில் கொடுப்பார். அதுக்கேற்றாற் போல் இந்த மாதம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் அமர்றாரு. வருமான ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அவருடைய பார்வை என்பது 7ஆம் இடத்திற்கு படுது. குருவின் பார்வையும் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு பெற்றதுனால குறிப்பாக இந்த விரய சனியில் திருமணத்தை தாராளமாக செய்யலாம். குறிப்பாக 7.5 சனி தான் சில பேருக்கு திருமணம் கைகூடி வரும். அதே போல் சுக்கிரன் குரு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் 7ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால திருமணம் அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அந்த அமைப்பு கைகூடி வரும். நண்பர்கள் மூலயமாகவும் நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசியில் அமர்வதனால குடும்ப ரீதியிலும் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் நற்பெயர் ஏற்படும். அதே போல் புதன் பலமாக அமர்றாரு. 3 கூடையவர். சகோதர அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது. ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. கேது 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் இணைவு. அதனால் சில குழப்பங்கள் நீங்கும். அதே போல் வெளிதூரம் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளில் இப்போ செல்லணுன்ட்டு விசா, பாஸ்போர்ட் இது போன்ற விஷயங்களில் ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அதை மூவ் பண்ணும்போது சரியாக அந்த ஃபைலெல்லாம் கரெக்டாக இருக்கா, விசா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கா, வெரிஃபிகேஷன் கரெக்டாக அப்போ தான் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக தொழில் அமைப்புகளை பார்க்கும்போது தொழில் அமைப்புலாம் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா சனி நட்பு நிலையில் விரயபாவத்தில் வெளியில் தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்பவர் ஒரு மந்த நிலையில் தான் இருக்கும். வேலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, புதன் பலமாக தான் இருக்கிறாரு. வேலையெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவில் தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்ப ரீதியிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் பள்ளி கல்லூரி தொடங்கக்கூடிய காலம்ன்றதுனால படிப்பில் சிறப்பான அமைப்பு தான். சந்திரனுடைய அமைப்பும் வளர்ப்புறையில் இருக்குது. அதே போல் மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கும் குருவின் பார்வை 9ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருது. இல்லத்தரசிகளுக்கும் சாதகமான ஒரு அமைப்பு தான். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியங்கள் சாதகமான முறையில் அமையும். விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. இதெல்லாமே நல்லா இருக்குது. இப்போ என்ன ஒரு பாதிப்புனா உடம்பை பார்த்துங்க. உடம்பை
நீங்கள் வந்து ஒரு சாப்பாடை வந்து எடுத்துக்கிற முறையில் தான் ஒருவருக்கு நோயின் தாக்கம் வரும். நல்லா மென்று அதுக்கப்புறம் சாப்பாடை உட்கொள்ளுங்க. அதே போல் ஆயில் அது போன்ற அமைப்புகளை அதிகமாக எடுத்துக்காதீங்க. சூடான பொருட்களையும் அதிகமாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஆற வச்சு அதற்கு பிறகு உணவை உட்கொள்ளுங்க. அதே போல் இந்த விரய சனியில் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் எப்பயுமே துருன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பாடை உட்கொள்ளும் போதும் சீக்கிரம் முதல்ல அளவு சாப்பிடக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்யணுன்னா கூட உடனடியாக செஞ்சு முடிக்கணும்னு இருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் நிதானமான ஒரு அமைப்பை உடையவர். 2.5 வருடம் ஒரு ராசியை கிடக்குன்னா நீங்கள் 1.5 மாதத்தில் ஒரு ராசியை உங்கள் ராசிக்கு அதிபதி கிடப்பார். அந்த வகையில் அவர் போய் அமரக்கூடிய இடமானதும் தன்னோட நண்பருடைய வீடான சிம்மத்தில் அமர்றாரு. அதனால் வேகமாக ஒரு விஷயத்தை செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு. மற்றவர்கள் சொல்கிற விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் எல்லா நாளும் அமையும் என்று சொல்லி, அடுத்ததாக உங்களுக்கு ஜென்ம சனி குறிப்பாக காத்துட்ருக்கு. பண விரயத்தை அதிகமாக செய்யாதீங்க. பணத்தை எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்களோ, உறவு முறைகளை எந்த அளவுக்கு காயப்படுத்தாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜென்ம சனியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.